அடுத்த முட்டையை நாங்கள் நல்ல வடிவாக உரைஞ்சி எடுப்போம். நாங்கள் இதை நல்ல வடிவாக ஒட்டிட்டா தட்டலாம், கலராது. வணக்கம் ராகுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கறி ரொட்டி தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த கறி ரொட்டி என்னது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் இலகுவாக விரும்பி சாப்பிடுவோம். இந்த ரொட்டிக்குள்ளேயே எல்லாம் இருக்கின்றபடியாக நார்மலாக கடித்து சாப்பிடலாம். அதாவது பின்னேரத்துலேயும் நாங்கள் டீயோட எல்லாமே சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கறி ரொட்டி எப்படி செய்கிறன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் மிரக்கறி ரொட்டி செய்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கையும் முட்டையும் முதல்ல அவிச்செடுக்க போகிறேன். சரியான மண் தன்மையாக இருக்குது. வடிவாக கழுவிட்டு தான் நாங்கள் அவிய விட போகணும். நான் இந்த உருளைக்கிழங்கோட 2 முட்டையும் செய்து தான் அவிச்செடுக்க போகிறேன். முட்டையும் செய்து தான் செய்ய போகிறேன். இன்றைக்கு அடுப்பில் வைக்கிறேன். மூடி விடுவோம். மூடி விட்டால் தான் எங்களுக்கு வேகமாக அவியும். நாங்கள் இந்த கறி ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள நான் தண்ணி சேர்த்து குழைக்கிறேன். சுடு தண்ணி சேர்க்கையில் பச்சை தண்ணி தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்செடுப்பேன். நாங்கள் முழுக்க ஒரே இதாக விட்டு குழைக்கக்கூடாது. எங்களுக்கு சில போல் கூடிடும். காணாட்டிக்கு நாங்கள் சேர்த்து குழைச்சி கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து குழைக்க வேணும். நான் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து குழைக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்து குழைச்சா தான் எங்களுக்கு ரொட்டி நல்லா தட்டுப்படும். இதுக்குள்ளே நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கொள்ளலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நாங்கள் நல்லா இதை பிணைஞ்சு குழைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ரொட்டிலே தட்டுப்பட்டு போயிடும். நான் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் நான் இதை மூடி வைக்க போகிறேன். அப்படியே நாங்கள் இந்த கறி ரொட்டி செய்கிறதுக்கு இவ்வளோ மிரக்கறியும் எடுத்துருக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவா ஒன்று எடுத்துருக்கிறோம், அதோட கேரட் ஒன்று எடுத்துருக்கிறோம், அதோட லீட்ஸ் எடுத்துருக்கிறோம், மற்றது வெங்காயம், மற்றது தக்காளி பழம் 2 எடுத்துருக்கிறோம். இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் இந்த கறி ரொட்டியை இன்றைக்கு நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் இதை கழுவி எடுப்போம் நல்ல வடிவாக. நாங்கள் இப்போ இந்த லீட்ஸை சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கணும். அதுதான் நாங்கள் வதக்கி போடக்குள்ளே எல்லாத்தோடையும் சேரும். மற்ற சின்ன சின்ன இருந்தால் தான் நாங்கள் இந்த ரொட்டிக்குள்ளே வச்சு மடித்து கடிக்கக்குள்ளேயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு மழையும் வந்துட்டுது. மிச்சத்தை வீட்டுக்காக கொண்டே வச்சு செய்யணுமோ தெரியல. நாங்கள் லீட்ஸை நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் எடுத்து வைப்போம். தக்காளி பழத்தை வெட்டி எடுப்போம். இதுக்கு தக்காளி பழத்தையும் சின்ன சின்னதாக தான் வட்டி எடுக்கணும். நாங்கள் நீட்ட துண்டாக வட்டி போடக்கூடாது. தக்காளி பழமும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டோம். இதையும் எடுத்து வைப்போம். நாங்கள் இதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறோம். இந்த 2 வெங்காயத்தையும் நாங்கள் சின்ன சின்னதாக தான் வெட்டி எடுக்கணும். இந்த சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கணும். வெங்காயத்தையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டோம். இதையும் எடுத்து வைப்போம்.
நாங்கள் இப்போ இந்த கோவாவே நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக தான் வெட்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலாளவாக வெட்டி எடுத்தோம். இப்போ நல்ல சின்ன துண்டாக ஆக்கணும். அதுக்கு நாங்கள் இன்னும் ஒருக்கா வச்சு வெட்டி எடுப்போம். நல்ல சின்னனாக இருந்தால் தான் பதங்கி வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கோவாவை நல்ல வடிவாக சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துட்டோம். இதே நாங்கள் எடுத்து வைப்போம் தனியாக. கோவா போட தான் டிஸ்கவுண்ட் ஆகுது போல இருக்குது. நாங்கள் எல்லா மரக்கறியும் நல்லபடியாக வெட்டி எடுத்துட்டோம். கடைசியாக நாங்கள் இந்த கரட்டையும் சீவி எடுப்போம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு முட்டையும் அவிஞ்சிட்டுது. நாங்கள் ராக்கி எடுப்போம். இது ஆற விட்டால் தான் நாங்கள் உரிச்சு எடுக்கலாம். நாங்கள் மாவை திறந்து பார்ப்போம். எங்களுக்கு கொஞ்சம் புளிச்சு வந்துட்டுது. நான் ஒரு 15 நிமிஷம் வச்சேன்னா அது புளிச்சு வந்துட்டுது. ஒருக்கா திருப்பி விடுவோம். திருப்பி இருக்கா குழச்சிருப்பேன். இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். எங்களுக்கு எந்த அளவு ரொட்டி செய்ய போகிறோமோ அதுக்கு அளவாக நாங்கள் உருண்டை பிடிச்சி கொள்ளலாம். நான் இந்த அளவு உருண்டையாக பிடிக்கிறேன். நாங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுப்போம். உருண்டை உருட்டிட்டேன். இதை நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். சட்டி சூடாகிட்டுது. நான் இந்த மரக்கறி எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இதெல்லாம் வதக்கி எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிட்டு நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் வெங்காயங்களையும் சேர்த்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பையும் சேர்க்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். கருவாவும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள தூள் சேர்க்கிறேன். மரக்கறி சேர்க்க முதலே தூளை சேர்க்கிறேன். இல்லை அந்த தூள் பச்சை மணம் இல்லாமல் போகும். எண்ணெய்க்கு நாங்கள் சேர்த்தோம்னா தூள் பொரிக்கைக்கு ஒரு நல்ல ஒரு சுவையையும் கொண்டு வரும். நான் தூளை முதலே சேர்த்துக்கொள்வேன். இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கோவாவையும் சேர்த்து அதோட லீட்ஸையும் சேர்க்கிறோம். கொஞ்சம் பதங்காட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ நாங்கள் 2 உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதோட தோலை உரிச்சு எடுப்போம். பாருங்க எப்படி உரியோடு ஈஸியாக உரிச்சு எடுக்கலாம். இதை நல்லா அவிஞ்சிட்டு தாண்டா. இதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கொள்ளும். அதோட எடுத்து வச்சிருக்கிற கரட்டையும் சேர்க்கிறேன்.
தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதோட உருளைக்கிழங்கு அவிக்க நான் உப்பு சேர்க்கிறேன், அதுக்கும் சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியும் சேர்ந்து வதங்கட்டும். நாங்கள் 2 உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக உரிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கிறோம், அதை உடைச்சி எடுப்போம். நாங்கள் இதை முட்டை உடைக்க இப்படி பின்பக்கத்தில் இருந்து உடைச்சா முட்டைன்ற இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்படி பின்பக்கத்தில் இருந்து உடைச்சா லேசாக உடப்படும் எங்களுக்கு முட்டை. இந்த முட்டைண்டா டக்குண்டு உடைக்கலாம், ஊர் முட்டைண்டா கொஞ்சம் கஷ்டம் உடைக்கிறது. இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்குல கட்டி இல்லாமல் எடுக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த ஸ்க்ரேப்பரில் இது ஒரு 5 எடுப்போம். ஈஸியாக ஒரு 5 எடுக்கலாம். இது பாருங்க, இந்த ஸ்க்ரேப்பரில் பின்பக்கம் அமர்த்தப்பட்டு இதில் முட்டையாக வந்துருக்குது. நாங்கள் அடுத்த உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுப்போம். அதே மாதிரியே கொஞ்சம் மெல்லமாக ஒரு 5 வேணும், வேணுண்டா உடைஞ்சி போயிடும் உருளைக்கிழங்கு டக்கண்டு. இப்போ நாங்கள் 2 உருளைக்கிழங்கே நல்ல வடிவாக ஒரு 5 எடுத்துட்டோம். இதே மாதிரியே நாங்கள் 2 முட்டையும் ஒரு 5 எடுப்போம். முட்டை நல்ல சின்ன வரவணும் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு 5 எடுக்கணும். அடுத்த முட்டையை நாங்கள் நல்ல வடிவாக ஒரு 5 எடுப்போம். நான் இந்த முட்டையை உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து ஒரு பிரட்டி எடுக்க போகிறோம். எங்களுக்கு இதை நான் அவிஞ்சிட்டு தானே ஒரு பிரட்டி விட்டா சரி. எங்களுக்கெல்லாம் கரை ரெடி ஆகிட்டது. நான் இதுக்கு வலிச்செடுக்க போகிறேன். நிறைய சத்து இருக்குது, நிறைய மரக்கறிகள் எல்லாம் சேர்க்க நிறைய சத்து சேரும். நாங்கள் இதை இப்படி உருண்டையை எடுத்து இப்படி தட்டி எடுப்போம். நாங்கள் சதுரமாக எப்படி செய்யலை எங்களோட கறி ரொட்டி. நாங்கள் வட்டமாக ரொட்டி சுடுற மாதிரி தான் தட்டி வைக்க போகிறோம். கறியை வச்சு வட்டை ரொட்டி மாதிரி தான் செய்ய போகிறோம். நாங்கள் நல்ல எண்ணெய் விட்டு நல்லா குழைச்சா தான் எங்களுக்கு இப்படி நல்ல இழுபட்டு வரும். நாங்கள் தட்டை இப்படி வரும். நாங்கள் இதுக்கெல்லாம் கறியை வச்சு மடிக்க போகிறோம். நல்லா இழுபடுது மாங்களுக்கு. நல்லா இழுத்தா தான் எங்களுக்கு நிறைய கறி வைக்கலாம். நிறைய கறி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி வச்சுட்டு இப்படி நாங்கள் மூடி மடிக்கிறோம். மோதகத்துக்கு மடித்து கொண்டு போய் தானே அப்படி மூடி மடிக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இதில் வச்சுட்டு நாங்கள் ரொட்டி அமர்த்தி எடுப்போம் தானே, அப்படியே அமர்த்தி விட போகிறோம். மெல்லமாக அமர்த்தி விட்டால் சரி, ரொட்டி மாதிரி. நல்லா மெல்லிஸாக வந்துட்டுது. உள்ளுக்கு நிறையா கறி இருக்குது. தோசை கல்லுக்கு நல்லா எண்ணெய் பூசி இருக்கிறோம். எண்ணெய் பூசாட்டிக்கு ஒட்டும். எண்ணெய் பூசிட்டு அப்படியே வச்சு நாங்கள் சுட்டு எடுப்போம். நல்ல நிறைய கறி இருக்குது. நல்ல மெல்லிசா தட்டி நிறைய கறி வச்சுருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் தட்டி எடுப்போம். இது நாங்கள் லேசாக செய்து கொள்ளலாம், இலகுவாக செய்யலாம். எல்லோரும் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் விருப்பமாக சாப்பிடுவினோம். நான் இப்படி தட்டிட்டு இதுக்கு கறியை வச்சு மடிக்க போகிறோம். கறி ஆயிலும் கூடினாலும் மடித்து கொள்ளையில் அது அளவாக வைக்க வேணும். நாங்கள் இதை நல்ல வடிவாக ஒட்டிட்டா தட்டலாம், கலராது. ரைட்.
இப்போ ரொட்டியாக அடுத்த பழம் திருப்பி விட்டுருக்குறேன் சுடுறதுக்கு. ஒரு பழம் சுடு பட்டுட்டு 2 மணியில் நான் அடுத்த ரொட்டியையும் சுடுறேன். நாங்களே இப்போ ரொட்டியை வடிவாக சுட்டு எடுத்துட்டோம். இதை வெட்டி பார்க்க போகிறோம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுண்டு. உள்ளுக்குள்ளே நல்ல வடிவாக கறி எல்லா இடமும் பறந்துருக்குது. நாங்கள் இப்படி மேலால் துண்டு துண்டாக வெட்டி விட்டால் நாங்கள் இதை பீட்சா மாதிரி பிச்சு பிச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா கறி ரொட்டியெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். இதை பாருங்க, ஒரு ரொட்டியை நாங்கள் மூலையாக அப்படி வெட்டினா 4 துண்டாக வரும். அதை நாங்கள் நல்ல வடிவாக சாப்பிடுவோம். இந்த கறியெல்லாம் நல்ல வடிவாக உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். எங்களுக்கு மழையும் வந்துட்டுது. ரொட்டியை மெல்லிசா தட்டின வழியாக தான் நல்ல வடிவாக உள்ளுக்குள்ள வரைக்கும் சுடுபட்டு இருக்குது. இது வேணா பச்சையாக இருக்கும். இப்போ இந்த மரக்கறிகளெல்லாம் நாங்கள் இரவாயே கடையில் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை இந்த மாதிரி நீங்களும் கறி ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மற்ற ரொட்டி மாதிரி செய்கிற மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்க. நீங்கள் மோதகம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதுக்கு நடுவில் கறியை வச்சு அதை தட்டி சுட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.